13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க விருப்பங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அற்புதம் உங்களுக்கு நடப்பதற்கு, என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் விரும்பினதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க எதிர்பார்த்ததை விட மேலானதை, சிறந்ததை, உயர்ந்ததை, மேன்மைக்குரியதை, ஆசீர்வாதமானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு அநேகருக்கு காத்திருக்க முடியல, சோர்ந்து போய் விடுகிறோம், முறுமுறுத்து விடுகிறோம். ஏனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறார்? ஏன் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேனே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார்? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சோதனை? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரையே நம்ம முறுமுறுத்து விடுகிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காதபடி அநேக தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அற்புதம் நடக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயம் செய்கிற தகப்பனா இருக்கிறார். நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களுக்கும் ஏற்ற பிரதிபலனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும், சில போராட்டங்கள் நம்மளை தேடி வரும், சில உபத்திரவங்கள் நம்மளை தேடி வரும், சில காரியங்கள் வேண்டுமென்றே நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல நீங்கள் பொறுமையோடு கூட இருக்கும் பொழுது, அமர்ந்து காத்திருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே வைத்து நீங்கள் செபிக்கும் பொழுதுதான் நெடுங்காலமாய் காத்திருந்த உங்க வாழ்க்கையிலே நீங்க விரும்பின ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை ஏமாற்றுகிற தெய்வமும் அல்ல. அவர் ஒன்றை நினைத்து விட்டார் என்றால் அதை உங்களுக்கு தரும் வரைக்கும் ஆண்டவர் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர். உங்களை ஜெபத்திலே உந்தி தள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர், தேவ சமூகத்திற்கு உங்களை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுடைய விசுவாசத்தை தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மை வைத்திருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களை தேவ சமூகத்திலே ஜெபிக்க வைக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடக்கும்படி செய்வார். காத்திருங்க, பொறுமையா இருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானதை கர்த்தர் தருவார். ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்களா? ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கீங்களா? அல்லது பண தேவைக்காக காத்திருக்கிறீங்களா? அல்லது ஒரு விசா கிடைக்க வேண்டும், எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்க வேண்டும், ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும் காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை கர்த்தர் தருவார். நல்ல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்க காத்திருப்பது உடனே கிடைக்கணும்னு அவசரப்படாதீங்க, காத்திருங்க. பெஸ்டானதை உங்களுக்கு தருவாரு. உயர்வான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். திருமண காரியத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு நல்ல ஏற்ற துணையை தருவார். வேலைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நல்ல உயர்ந்த இடத்துல அதிக சம்பளம் வாங்கத்தக்க உங்களுக்கு ஆண்டவர் வேலையை தருவார். அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. நீங்க விரும்பினது வாய்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அநேக நாட்களாய் காத்திருக்கிறாங்கப்பா. அப்படியே காத்திருப்புக்கு பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உயர்வானதை மேலானதை கொடுக்கிற தெய்வம், நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை இளைக்க பண்ணுங்கப்பா. விரும்பினதை கொடுங்க, எதிர்பார்த்ததை கொடுங்கப்பா. அவங்க என்ன காரியத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விசுவாசம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும், ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்கட்டும், நம்பிக்கை பெருகும்படி ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.